6 பணைய கைதிகளை ஹமாஸ் கொண்டுட்டாங்க அப்படின்னு இஸ்ரேல் புகார் தெரிவிச்சது. ஆனால் இப்போ நிலைமை மாறி போய் நிற்கிது. ஹமாஸ் வீடியோவாகவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஹோஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஈரான் அதிநவீன ஆயுதங்கள் ஒன்று தயாரிச்சிருக்கு. அதை பத்திரமா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க போகிறாங்களா இல்லை இஸ்ரேலை தாக்கி அழிக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி. 3வது, தொடர்ச்சியாக போலியோ முகாம்கள் முடிஞ்சதற்கு பிறகு மீண்டும் தனது தாக்குதலை தொடங்கியிருக்கு இஸ்ரேல். இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜோ பைடன் கடுமையாக கோவப்பட்டு சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை என்ன? நெதன்யாகுவினுடைய அந்த டயாப்பர் கிழியக்கூடிய அளவிற்கான பேச்சா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பேச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. אני בת 24 מתל אביב. נחטפתי ב7 באוקטובר מהמסיבה ברעים. אני פונה אליך, בנימין נתניהו, לכל ממשלת ישראל, תעשו מה שאתם יכולים כדי להוציא אותנו מפה. אני סובלת, כולנו סובלים פה. יש פה הפסקות בלתי נוספות, אנחנו מפחדים על החיים שלנו, מפחדים למות פה. אני פונה אליך, בנימין נתניהו, זה ששחרר מעל 1,000 מחבלים בעסקת כרגע יוצאים פחות מרבע על כל אחד מאיתנו. אני לא מצליחה להבין אם שווה פחות. எது செஞ்சாலும் ஆதாரத்தோடு செஞ்சு அதை அப்பப்போ அம்பலப்படுத்தி இஸ்ரேலுடைய டவுசரை கிழிக்கிறதுல ஹமாஸினுடைய செயல்பாடு ஆரம்பத்தில் இருந்தே சூப்பராக தான் இருக்குது. ஒரு வார் அப்படின்னு வந்ததுன்னா அதற்கு தேவையான ஆதாரங்களையும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வரைக்கும் என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு அல் ஜசீரா மாதிரியான மீடியாக்களையும் கையில் வச்சுருக்காங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காவையும் கையில் வச்சுருக்காங்க. நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய துருக்கியையும் கையில் வச்சுருக்காங்க. இப்படி நாடுகளையும் தன் வசப்படுத்தியிருக்கு. அங்கங்கே இருக்கக்கூடிய மக்களையும் தன் வசப்படுத்தி 2023 மட்டும் 4000க்கும் மேற்பட்ட போராட்டங்களை உலகம் முழுவதும் பாலஸ்தீன விடுதலைக்காக நடத்தி ஒரு பெரிய சகாப்தம் படைச்சிருந்தது ஹமாஸ். அவங்களுடைய சாதனை அப்படிங்கிறது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கான ஹோம்மேட் ராக்கெட்ஸை மட்டுமே வச்சு அவங்க போரிடுறது அப்படிங்கிறது இஸ்ரேல், அதோடு சேர்த்து அமெரிக்காவிடம் அவர்கள் வாங்கிய பிச்சை ஆயுதங்கள், இது எல்லாத்தையும் வச்சு போரிடும்போது ஹமாஸால் நெருக்கடி கொடுக்க முடியல இஸ்ரேலுக்கு. இதுவும் உண்மை. ஸோ இப்போது ஹமாஸ் அடுத்து என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. டக்குன்னு போலியோ முகாம் நடத்தினாங்க. 3 நாள் இடைவெளி விட்டாங்க. இந்த இடைவெளியில் ஐடிஎஃப் வீரர்கள் ஒரு 6 பிணங்களை எடுத்தாங்க ஒரு இடத்துல இருந்து. அந்த பிணங்கள் யாருன்னு பார்த்தா இஸ்ரேலியர்கள். அவங்க ஹமாஸால் பிடிக்கப்பட்ட பணைய கைதிகள். இந்த 6 பேரில் பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. இப்போது அதில் ஈடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி பேட்டி கொடுக்கக்கூடிய விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க ஹமாஸ். அவங்க உயிரோடு இருந்தப்போ அந்த பொண்ணு நெதன்யாகுவை போட்டு வசப்பாடுது. 2வது, கில்லாட் சாலிட் அப்படிங்கிற அந்த நபரை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1000 பாலஸ்தீனியர்களை நீங்கள் விடுதலை செஞ்சீங்க. இதே இஸ்ரேல் இப்போது ஹமாஸ் கேட்கக்கூடியது அதில் குவார்ட்டருக்கும் கம்மி தான், காவாசிக்கும் கம்மி தான். அதையே விடுதலை செய்கிறதுக்கு நீங்கள் மறுக்கிறீங்க. எங்களை விடுதலை செய்கிறதுல உங்களுக்கு விருப்பமில்லை அப்படிங்கிறது தெரியுது. தவிர ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்ட நபர்களை எல்லாத்தையும் கொன்று குவிச்சது நீங்கள் தானே அந்த பொண்ணு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுது. ஸோ இந்த வாக்கு மூலம் ரொம்ப பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு நெகட்டிவாக போய் முடிஞ்சிருது. இஸ்ரேல் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போது தோலை உரித்து தொங்க விட்டு காமிக்கிறாங்க ஹமாஸை. இப்போது இந்த 6 பிணைய கைதிகளை இஸ்ரேல் தான் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. 2வது, இஸ்ரேல் சைடில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை அவங்க ஹமாஸ் தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு. பட் அல்காடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் 52 வயதான நபரை ஒரு இடத்துல இருந்து மீட்டாங்க இஸ்ரேல். அந்த நபர் மீட்கப்பட்ட இடத்துல இருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த 6 ஹோஸ்டேஜினுடைய பிணங்களும் கண்டெடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் சொல்கிறாங்க. இப்போது இந்த 6 பேரும் ஏற்கனவே ஹமாஸ்ட பேட்டியும் கொடுத்து அது ப்ரூஃபாக இருக்குது. இது இஸ்ரேலுக்கு தெரியாது. அப்போது தெரியாமல் இருக்கும்போது தன்னை நோக்கி வந்த அந்த பணைய கைதிகளை இஸ்ரேல் இராணுவம் சுட்டு கொண்டிருக்கு. இதுதான் அங்கே நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அநேகமாக இருப்பதாக தொடர்ச்சியாக அல் ஜசீராவுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் நிறையா பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, பக்கத்தில் அதாவது மார்பு வயிற்றில் ரொம்ப நெருக்கமாக சுடப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. பக்கத்தில் இருந்து அக்சஸ் பண்ணி சுட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இஸ்ரேல் இந்த காரியத்தை செய்திருக்கலாம், இல்லை ஹமாஸும் இந்த காரியத்தை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது 2 இருவேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால்
இந்த இஸ்ரேலிய பிணைய கைதிகள் இருக்காங்கல்ல, அவங்க வெளியில் வந்தாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு என்ன நெகட்டிவ் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஹமாஸால் பிணைய கைதியால் விடுதலை செய்யப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பேட்டி கொடுத்த காட்சிகள் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். அக்டோபர் 7க்கு பிறகு 2 தடவை எக்ஸ்சேஞ்ச் நடந்தது, பிணைய கைதிகளுடைய விடுதலை அப்படின்னு. அப்போது விடுதலை பண்ணும்போது ஹமாஸுக்கு டாட்டா காமிச்சிட்டே இஸ்ரேலிய பிணைய கைதிகள் எல்லாம் போனாங்க. அப்போ இஸ்ரேல் வந்து ஹமாஸை குற்றம் சொல்லுது அப்படின்னா, பிணைய கைதிகள் ஹமாஸை பார்த்து வசைபாடணும், இல்லை அவங்க மேலே ரொம்ப கோபமாக இருக்கணும், அப்படி தான் செஞ்சுருக்கணும். ஆண்கள் கையை காட்டினா கூட பரவாயில்ல, பெண்களே வந்து பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. ஸோ இது வந்து ஹமாஸுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த டயத்தில் பேசப்பட்டது. அப்படி ஒரு நிகழ்வு மறுபடியும் இந்த ஹோஸ்டேஜினுடைய ரிலீஸ்லையும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இஸ்ரேல் அவர்களை நெருக்கமான ஒரு இடத்தில் வைத்து கொலை செய்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள் இப்போ பேசப்படுது. அதுக்கு ஊர்ஜினப்படுத்தக்கூடிய வகையில் இந்த 6 ஹோஸ்டேஜினுடைய பேட்டி நெதன்யாகுவுக்கு எதிராக இருக்கிறது, இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது. இஸ்ரேலில் தன்னுடைய நாட்டு மக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தின் அடிப்படையில் அவங்க பேசக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. அவங்க எந்த இடத்துல கண்கலங்குறாங்கன்னா, உறவினர்களை விட்டு பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த இடத்துல மட்டும்தான் கண்கலங்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நெதன்யாகு மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் அப்படிங்கிறது அப்படியே கொப்பளிக்குது. அந்த பேட்டிகள் எல்லாமே பார்த்தேன், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக இருக்குது ஹமாஸுக்கு. அது ஹமாஸுக்கு பெரிய அளவிலான பூஸ்டப்பாக ஐசிஜேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜோ பைடன்ட்ட பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கிறாங்க. நெதன்யாகுவுக்கு உண்மையிலேயே இந்த போரில் பிணைய கைதிகளை விடுதலை செய்யணுங்கிற அக்கறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்துருந்தீங்க, அதை ஹமாஸ் ஏற்றுக்கிட்டதான் சொல்லப்படுது. பட் இஸ்ரேல் சைடில் இருந்து ஏற்றுக்கிட்டதா சொல்லப்பட்டால் கூட இஸ்ரேல் அதற்கான ஃபார்வர்ட் ஸ்டெப் எதுவும் எடுத்து வைக்கலையோ அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு ஜோ பைடன் எஸ் யூ ஆர் ரைட், நெதன்யாகு நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. எதுக்கு? சீஸ் ஃபயருக்கு. ஸோ சீஸ் ஃபயரை விரும்பாத ஒரு நபர் தான் நெதன்யாகு அப்படிங்கிற ஒரு விஷயம். பிணைய கைதிகளை விடுதலை செய்கிறதுல அவருக்கு அக்கறையே இல்லை அப்படிங்கிறது தான் ஜோ பைடன் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இது ஒன்று போதுமே, பட் யூதர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இங்கே அமெரிக்காவுக்கு இருக்கிறதுனால தொடர்ச்சியாக ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்ய வேண்டிய துர்பாக்கியமான சூழ்நிலை இஸ்ரேல் கிட்ட அமெரிக்கா கைதியாக மாறி போய் இருக்கிறதுங்கிறது தான் இங்கே கிடைக்கக்கூடிய தகவல்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த பிலாடெல்ஃபி காரிடார், அதாவது எகிப்து ஒரு காலகட்டத்தில் அதை கட்டுப்பாட்டில் வச்சுருந்துச்சு. இஸ்ரேல் 2005 தொடக்க காலகட்டத்தில் அதை கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. இப்போது இந்த காரிடார் அப்படிங்கிறது ஃப்ரீயாக தான் இருக்குது. இங்கே ஹமாஸினுடைய தளம் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே நேரத்தில் காசா மக்களும் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரதேசத்தை பிடிக்கிறதுல எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் பயங்கர போட்டி. இதில் எகிப்து வந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் இஸ்ரேல் வந்து இந்த இடத்துல வந்து தனது இராணுவ தளத்தை நிறுவக்கூடாது அப்படிங்கிறதுலையும் எகிப்து உறுதியாக இருக்குது. இதுக்காக பிளிங்கன் வந்து 2 கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இஸ்ரேல் விடாப்பிடியாக இருக்கிறதுனால எகிப்தாலையும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை. ஸோ ஹமாஸுக்கு முழுக்க சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு எகிப்துக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. டனல் தான் அவங்களுடைய ஆயுதம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல டனலுக்கான ஒரு பெரிய வேக்கம் இருக்குது. அதுதான் வந்து ஹமாஸுக்கான ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு இஸ்ரேல் சந்தேகப்படுது. ஸோ இந்த ஒட்டுமொத்த டனல்களையும் அழிப்பதற்கு இந்த பிலாடெல்ஃபி காரிடார் அப்படிங்கிறது தன்வசப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய பெருத்த நோக்கம். அது நிறைவேறாத கோபத்தில் தான் இந்த சீஸ் ஃபயர் அப்படிங்கிற வார்த்தையை இன்ன வரைக்கும் இஸ்ரேல் அங்கீகரிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுலைமான் 402 இந்த ஆயுதங்களுடைய அப்கிரேடு தான் இப்போ ஈரான் தயாரிச்சிருக்கக்கூடிய M16 டேங்க். இதில் ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் உபயோகப்படும். தற்காப்பு நடவடிக்கைகளில் மட்டும்தான் இப்போதைக்கு ஈரான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. எதிர் தாக்குதல் நடத்துவதற்கு இன்னமும் அவர்கள் தயாராகவில்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு செய்திகள் இன்னும் உலகத்தில் எதுவுமே நடக்கலை. ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்க போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர எந்த ஒரு விஷயமும் அவங்க செய்யலை. மாறாக ஹிஸ்புல்லா மூலியமாக தனது காய்களை நகர்த்தி வராங்க. ஹமாஸுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஈரான் இப்போதைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ வேர்ல்டு வைடாக அவங்க இந்த இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கான வேலையை சத்தமே இல்லாமல் பண்ணுறதாகவும் செய்திகள் வெளியாகுது. அதில் ஒன்று வந்து துருக்கியை நாட்டோவில் இருந்து பிரித்து பிரிக்ஸோட ஜாயின் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கான பெரிய வேலைகளை செய்கிறாங்க. ஸோ துருக்கி வந்து நாட்டோவிலிருந்து கலடுது அப்படின்னா அது யாருக்கான நட்டமாக இருக்க போகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அவங்க இணையும் போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னும், வணிக ரிலேட்டடாக துருக்கி வந்து பிரிக்ஸுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது நாட்டோவுக்கு விழக்கூடிய பெரிய அடியாகவும் பார்க்கப்படும். ஆனால் அது நடக்குமா அப்படின்னா அது $100 மில்லியன் ?
ஜோர்டானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இஸ்ரேலை பார்த்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு. நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போகலாம், பட் ஜோர்டான் பள்ளத்தாக்கில் இருந்து வெஸ்ட் பேங்க் வரைக்கும் நீங்கள் கைப்பற்றுவதற்கான வேலைகளை தான் செய்கிறீங்க, உங்களுடைய எல்லையை விஸ்தரிக்கக்கூடிய வேலையை செய்கிறீங்க, அப்போ நாங்கள்லாம் வாழக்கூடாதா அப்படிங்கிற கேள்விகளை அவங்க கேட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, இது வந்து டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அமெரிக்கா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. நீ சீஸ் ஃபயர் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றுக்கிறியா இல்லை வேண்டாம் நினைக்கிறியாங்கிறத சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸோ அமெரிக்காவுக்கே பதில் சொல்லாமல் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். ஆனால் டஜன் கணக்கான மக்கள் இல்லை, 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து 1000 இடங்களில் ஒன்று கூடி அப்படியே வந்து ஸ்தம்பிக்க வச்சுருக்காங்க இஸ்ரேலில். ஆங்காங்கே மக்கள் வெள்ளம் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் குழுமி இருக்காங்க. போலீஸார் அவங்கள கலைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. நெதன்யாகுவே வீட்டுக்கு போ பிபி, கோ 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 ஹோ டு யுவர் ஹோம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பதாகைகளாக ஏந்தி யூதர்கள் நடத்தக்கூடிய போராட்டம்ங்கிறது நெதன்யாகுவை அச்சமடைய செஞ்சுருக்கு. யோவ் கேலண்ட்டை கொஞ்சம் வாயை பொத்திட்டு சும்மாரியா அப்படின்னு போர் அமைச்சரவையில் அவர் பேசியிருக்கிறதாகவும், அதற்கு யோவ் கேலண்ட் டேபிள் மேலே ஏறி கதறின காட்சிகளும் அரங்கேறி இருக்கு. இது எல்லாமே சத்தமே இல்லாமல் டெலகிராம் உள்ளிட்ட வாட்ஸ்அப் தளங்கள் மூலியமாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் வெளியிட முடியாத பாவியாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்குரிய சொல்லக்கூடிய தகவல். அதெல்லாம் யூடியூப் நாம்ஸ் ஏற்றுக்க மாட்டேங்குது. துல்கரேம் அப்படிங்கிற அகதிகள் முகாம், ஜபாலியா அப்படிங்கிற முகாம், இந்த முகாம்கள் மீது இஸ்ரேல் வந்து இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம்லாம் முடிஞ்சிருச்சுல, முடிஞ்ச உடனேயே வந்து அட்டாக்கை நடக்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ச்சியாக அங்கே மக்கள் வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக, ரொட்டி துண்டு வாங்குறதுக்காக க்யூவில் நிற்கிறாங்க. அவங்க மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதில் ஏகப்பட்ட பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வேதனை தரக்கூடிய செய்தி தான். இதுவரைக்கும் இந்த போலியோ முகாமில் பயன்பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,58,992 மாணவர்களுக்கு, அதாவது மாணவர்கள்னு சொல்கிறேன், அந்த குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எதனால் அந்த மாணவர்கள்ங்கிற வார்த்தை வருது அப்படின்னா, அவங்களுக்கு படிக்கிறதுக்கான எந்த விதமான ஸ்கூல் வாய்ப்புமே இங்கே கிடைக்கல அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வருத்தமாக இருக்குது. நம்மெல்லாம் படித்ததுனால தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து பேச முடியுது, அறிவார்ந்த விஷயங்களை ஷேர் பண்ண முடியுது. படிக்காமல் எப்படி வந்து சொல்லக்கூடிய கதைகள் மூலியமாகவும் செவிவழி செய்திகள் மூலியமாகவும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை மட்டுமே அந்த குழந்தைகளுடைய மனசில் பதிய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தான் பட்ட வேதனைகளை மட்டும்தான் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு சொல்ல முடியுமே தவிர, குழந்தைகள் பகுப்பாய்ந்து இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசித்து பார்க்குறதுக்கான வழிகள் அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கப்படலை. அதற்கு கல்வி ரொம்ப முக்கியம். அந்த எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயத்த காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சீக்கிரமே கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கலாம். இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய 350 ஆயுத ஏற்றுமதிக்கான அந்த உரிமம் இருக்குல்ல, அதில் 30 வந்து கேன்சல் பண்ணியிருக்கு யூரோப்பியன் யூனியன். காரணம் என்னென்னா, இந்த ஆயுதங்கள் எல்லாமே நீங்கள் இனிமேல் பயன்படுத்தக்கூடாது, அதே நேரத்தில் நீங்கள் ஏற்றுமதியும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமானு கேட்டால் ஆமாம், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயந்தான். இதை பற்றின டெப்த்தாக படிச்சுட்டு நான் அடுத்த வீடியோவில் MV அம்ஜட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் கச்சா எண்ணெய்களை சுமந்துக்கிட்டு போகுது. பனாமா கொடியோடு அது செங்கடலில் ட்ராவல் ஆகுது. இதன் மீது 2 பாலிஸ்டிக் மிசைலை அட்டாக் பண்ணுறதுக்கு ஹவுதி ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அமெரிக்காவினுடைய சென்காம் அதை இடைமறித்து அந்த கப்பலை காப்பாற்றினதாக செய்தி வெளியாகுது. தவிர ஹவுதிகள் மீது திருப்பி அட்டாக் பண்ணியிருக்காங்க சென்காம் கப்பலில் இருந்து அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி இப்போ தான் வந்து அந்த இடையில ஒரு கச்சா எண்ணெய் கப்பல் வந்து தீப்பற்றி எரிந்தது. அதற்கு காரணம் வந்து ஹவுதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. MV டெல்டா இந்த சூனியன் அப்படிங்கிற ஒரு கப்பல், அந்த கப்பல் முழுவதுமாக மூழ்கிருச்சு. அதில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை விட இந்த கப்பலில் 2 மடங்கு அதிகம் இருந்திருக்கு. ஸோ இதை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஹவுதிகள் பெரிய அளவில் முயற்சி பண்ணியிருக்காங்க. அது தோல்வியில் முடிஞ்சிருக்கு. நாங்கள் அமெரிக்கா வெற்றி பெற்று விட்டோம் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கொக்கரிக்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறுது. பட் தொடர் தாக்குதலில் ஒரு சேதம் அப்படின்னாலும் அது அமெரிக்காவுக்கு பல கோடி ரூபாய்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.